சண்டே நான்வெஜ்னாலே நாங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது மீனாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் டேம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். என்னமோ 2 months ஆகிடுச்சு மீன் சமைச்சே. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெரைட்டியாக சமைப்போமேனு மீன் வாங்கியிருந்தேன். வறுவலுக்கு பாறை மீனும் குழம்புக்கு ஜிலேபி மீனும் வாங்கியிருந்தேன். பாறை மீன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதை வறுவலுக்கு மட்டும் மசாலா பரட்டி வச்சுட்டேன். இந்த மீனை நாங்கள் அரஞ்சா மீன்னு சொல்லுவோம். இதில் முள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ மீனும் ஒரே நாள் சமைக்க போகிறதில்ல. கொஞ்சம் மசாலா பரட்டி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே பசங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலான்னு. எல்லார் வீட்லேயும் 2 ரகமாக இருப்பாங்க. குழம்பு ஒருத்தர் சாப்பிடுவாங்க, வறுவல் மட்டுமே ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். என் பசங்களுக்கு வறுவல் மட்டுமே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து மசாலா பரட்டி வச்சுக்கிட்டேன். பாறை மீன் முள் கம்மியாக இருந்ததுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது.